Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். இந்த வீடியோவில் 1,75,000 ரூபாய்க்கு பிசி பில்ட் பண்ண போகிறோம். இல்லைப்பா என்கிட்ட இவ்வளோ காசு இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 60K பிசி பில்ட் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆர் நீங்கள் இப்போ தான் முதல்ல வந்து பிசி பில்னா என்ன இல்லை பிசி பில்லை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் அ பிசி பில் அப்படின்னு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா வீடியோஸுக்குமே ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா என்கிட்ட 50,000 ரூபா இல்லை, ஜஸ்ட் 30,000 ரூபா தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிசி பில்ட் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லனாலும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு, ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பிசி யார் யாருக்கு அப்படின்னா வெறித்தனமான கேமர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ், அவங்களுக்கு இந்த ஒரு பிசி. இந்த பிசி சொல்லப்போனால் ஒரு ஹை எண்ட் பிசி அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இதோட பட்ஜெட் கிடையாது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் என்ன அப்படின்னா AMDயோட Ryzen 9 3900X. இது ஒரு 3rd Gen 12 core 24 thread ப்ராசஸர். தென் இந்த ப்ராசஸரில் 64 MB கேட்ச் மெமரி இருக்குது. ஆல்சோ இந்த ப்ராசஸரோட மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எவ்வளோ அப்படின்னா 7 nm டெக்னாலஜி. நான் ஏன் 7 nm டெக்னாலஜி ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ப்ராசஸர் அண்ட் ஆர்கிடெக்ட் எப்படி இருக்கும். இங்கே 14 nm டெக்னாலஜி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. தென் இந்த ப்ராசஸர் கூடவே ஸ்டாக் கூலர் கொடுக்குறாங்க. இதோட பேர் விராத் பிரிசம். இந்த கூலர் 95 TDP to 105 watts TDP வரைக்கும் தாங்கும். நீங்கள் ஓவர்க்ளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கூலரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தனியாக ஒரு லிக்விட் கூலிங் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆல்சோ லிக்விட் கூலர் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். தென் இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் 44,000. இப்போது ஹெவியாக ஒரு ப்ராசஸர் போடாச்சு, இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹெவியாக ஒரு மதர் போர்ட் போடணும். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா ஆசஸோட சேர்கார் 8 ஹீரோ இந்த போர்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா MSIயில் இன்னொரு போர்டு இருக்குது, அந்த போர்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு X570 ATX மதர் போர்டு. இதில் 3.2 SATA நோட் அண்ட் ARGB சிங்க் சப்போர்ட் ஆல்சோ வருது. தென் இந்த சிங்க் சாஃப்ட்வேரோட பேர் என்ன அப்படின்னா அவுரா சிங்க். இந்த சிங்க் சாஃப்ட்வேர் வச்சு நிறைய விதமான கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் உங்கள் கேபினெட்டுக்கும் உங்களோட மதர் போர்டுக்கும். தென் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மதர் போர்டு மல்டி GPU சப்போர்ட் பண்ணும். இந்த மல்டி GPU சப்போர்ட்னா நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை ஒரு ஸ்பெக்கு போட்டிருக்கீங்க, இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு அதே ஸ்பெக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் அட் அ டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ரேம் இங்கே கம்பைல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே கிராஃபிக்ஸ் கார்டை கம்பைல் பண்ணிக்க முடியும். தென் டெடிக்கேட்டடாக கூலிங் ஃபேன், பம்ப், தென் சிபியூவில் இருக்க எல்லா ஃபேன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தனியாகவே உங்களுக்கு பின்ஸ் ஆல்சோ வருது. இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 26,000. ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் ரெஃபரன்ஸ் உங்களுக்காக. இப்போது பவர்ஃபுல்லான ப்ராசஸர் ஆல்சோ இருக்குது, மதர் போர்டு ஆல்சோ இருக்குது. இதை ரெண்டையுமே கம்பைல் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா GeForceோட RTX 2070. இங்கே வந்து நான் கண்டிப்பாக GTX நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆல்சோ GTXோட கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே அவுடேட்டட் ஆகிட்டே வருது. இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் போகிறமே RTX கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ RTX இஸ் அட்வைசபிள். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட DDR6 8GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் VRAM 8GB இருக்கும். இதில் 11GB ஆல்சோ வருது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும். இதில் மொத்தமாக 2560 கூடா கோர்ஸ் இருக்குது. தென் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோனா 1785 MHz. தென் இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா NVIDIA டியூனிங் ஆர்கிடெக்சர் இதில் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். தென் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் 39,000 வருது. இப்போது ரேமுக்கு வரலாம். பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ரேம் அண்ட் GPU இருக்கும்போது இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம் வேணும். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கோர்ஸோட வெஞ்சன்ஸ் ப்ரோ 32GB ரேம் ஸ்டிக்ஸ். நீங்கள் 16 ரேம் ஸ்டிக்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். இதோட DDR4 ரேம். இதோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோனா 3200 MHz. தென் லேட்டன்சி ரேட். இந்த லேட்டன்சி ரேட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு இந்த லேட்டன்சி ரேட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தென் இதோட லேட்டன்சி ரேட் எவ்வளோ அப்படின்னா 16:18:38 இந்த ரேஷியோவில் இதோட லேட்டன்சி ரேட் இருக்குது. தென் இங்கே நோட்டபுளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேமுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த ரேமுக்கு வாரண்டி இருக்குது. தென் 20 வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த ரேமுக்கு வாரண்டி இருக்குது. தென் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது 2 16GB ரேம். ஸோ மொத்தமாக 32GB இங்கே வருது. இது ஒரு ARGB ரேம் அப்படிங்கிறதால இதோட ப்ரைஸ் வந்து 16,000 வருது. இந்த ஒரு சின்ன ஷவுட் அவுட் யார்கிட்ட இருந்ததுன்னா டாகிள் ஆட்டோமேஷன்ஸ். இவங்க ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் தென் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்னன்னு இப்போ பார்க்கலாம். Now we are going to control the switches using our voice command. Okay Google, turn on fan 1. Show turning fan 1 on. Okay Google,
Turn off fan 1. Okay, turning fan 1 off. இந்த பிசி பில்டில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதால பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணுறது கோசரோட RM850 வாட்ஸ் PSU. இது ஒரு கோல்டு சர்டிஃபிகேட் PSU. ஆல்சோ இந்த PSU வந்து ஒரு ஃபுல்லி மாடலர் PSU. நான் ஏன் இங்கே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் அண்டு கொடுக்குற காசுக்கு இது ஒருத்தான ஒரு PSU அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக இந்த PSU ப்ரைஸ் எவ்வளோனா 12,000 rupees. ஸ்டோரேஜ் அப்படின்னு வரையில் என்கிட்ட இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்சங்கோட 970 EVO M.2 NVMe SSD ஆல்சோ யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்டெலோட SSD யூஸ் பண்ணலாம். சாம்சங்கோட ப்ரைஸ் வந்து 11,000 rupees வரும். நான் இன்டெலோட ப்ரைஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த SSDயோட ரீட் ஸ்பீட் எவ்வளோனா 3500 MB. இதோட ரைட் ஸ்பீட் வந்து 3300 MB. கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 3.5 GB அண்ட் 3.3 GB கிட்ட வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மரண கேமரா தான் இருப்பீங்க இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக 2TB ஹார்ட் டிஸ்க் வேணும். இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது Seagate or Toshiba. இவங்ககிட்ட வந்து 2TB ஹார்ட் டிஸ்க் வருது. தென் இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் எவ்வளோனா 5,000 கிட்ட வரும். நெக்ஸ்ட் கூலர். இங்கே நீங்கள் ஸ்டாக் கூலர் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். இங்கே இன்னொரு நோட்டபுளான விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப நேரம் கேம் விளையாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு லிக்விட் கூலிங் தேவை. நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிற கூலர் என்னென்னா கூலர் மாஸ்டர் ML360R. இங்கே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலில் 3 ARGB ஃபேன்ஸ் வரும். தென் இதோட கூலிங் ரேட் வந்து 220 TDP வரைக்கும் இருக்கும். ஸோ பெட்டர் கூலிங் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறதால பெர்ஃபார்மன்ஸ் சில்லுனே இருக்கும், தலை சூடாகாது அதுக்கு. தென் இந்த கூலரோட ரேட் 13,000. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. லாஸ்ட்டாக கேஸ். இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிறது ப்ரொஃபஷனல் ஒரு கேஸ் தான். ஏன்னா காமன் வைக்கிறதுக்காக அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படுது. இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது nzxt கேபினட், nzxt H510. இந்த கேபினட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, லைக் ஒயிட், ரெட், ப்ளூ அண்ட் பிளாக். நான் இங்கே சூஸ் பண்ண போகிறது ஒயிட் கலர். இங்கே ப்ரொஃபஷனல் இருக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணியிருந்த இந்த ஒயிட் கலர் தான். உங்களுக்கு ரெட், ப்ளூ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கேபினட் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கேபினட் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட் இதில் அட்டகாசமாக பண்ணலாம். ஆல்சோ இந்த கேபினெட்டில் ப்ரீ இன்ஸ்டாலில் உங்களுக்கு 3 ஃபேன்ஸ் வருது. அதுவும் முன்னாடி வந்து 240 mm ஃபேன்ஸ், பின்னாடி ஒரு 120 mm ARGB ஃபேன் வருது. தென் இதோட ப்ரைஸ் 7,000 rupees. அதே மாதிரி உங்களுக்கு PSU மறைக்கிறதுக்காக ஸ்டவுட் ஆல்சோ வருது. இந்த PSU ஸ்டவுட் இதில் மட்டும் கிடையாது, 3000 இருக்கிற கேபினெட்ஸ் கூட இந்த PSU ஸ்டவுட் வரும். கேபினெட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. கடைசியில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரலாம். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் ஒரு வெரி ஹையர் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஆவரேஜாக ஒரு கேம் விளையாடிங்க அப்படின்னா 190 FPS இங்கே கிடைக்கும். இதே நீங்கள் AAA கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க 250+ FPS உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த பிசி பில்ல நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். தென் உங்களுக்கு பிசி பில் வேணும், நான் பிசி பில் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு பிசி பில் பண்ணி கொடுப்போம். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் மே ஃப்ளக்சுவேட். ப்ரைஸ் எங்கள் கண்ட்ரோலில் இல்லை நண்பா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அகைன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குங்க. உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கும் சர்வீஸும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ஈஸியாக சாஃப்ட்வேர் ஆல்சோ பில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு பிசி பில் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் எது வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிசி பில் கைடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் மரண கேமரா கீழே டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். இல்லைப்பா என்கிட்ட 50,000 ஆல்சோ இல்லை, ஒரு 30,000 பட்ஜெட்டுக்கு ஒரு பிசி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன நான் சொல்ல போகுது, இது ஒரு 3rd ஜென்ரேஷன் 9 கோர் 12 கோரா. ஃபைனலாக இந்த கிராஃபிக்ஸோட ரேட் வந்து 40. ஃபைனல் இந்த எஸ்எஸ்டிஸோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எவ்வளோ? இந்த எஸ்எஸ்டியோட ரீட் அண்ட் இந்த எஸ்எஸ்டியோட ரீட் ஸ்பீடா? இந்த எஸ்எஸ்டியோட ரீட் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 3.5 GB. இந்த எஸ்எஸ்டி பொசிஷனில் தான் இருக்குது. நீ பேசினா போதும். இது கூலர் மாஸ்டரோட ML360R. கூலர் மாஸ்டரோட ML360R. இது ஒரு RGB கூலர் மாஸ்டர்.
கேபிள் மேனேஜ்மெண்ட்டு nzxt கம்பெனியில் H550 இந்த கேபினெட்டை நான் nzxt H5 nzxt